ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லியாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறா, எல்லா திங்ஸுமே இப்போ என்னோட பேருக்கு மாற்றுங்க, மறுபடியும் என் கம்பெனி என்னோட கைக்கு வரணும், அவனோட கையில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு பார்த்து தான் பேசுகிறீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் தான் இப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு, திரும்ப நீங்கள் சேர்மேனாக போகிறேன்னு சொல்கிறதுலாம் நியாயமே இல்லை, அவர் உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த கம்பெனி முன்னாடி என்னது இப்போ அது என்னோட நேம்ல தான் இருக்கு, நான் தான் அதை வந்து பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரைடல் ட்ரெஸ் மாதிரி இருக்கு, அதை எரிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போறா. அப்போதான் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட ஹஸ்பண்ட்க்கும் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகியிருக்கு. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட பேர் வந்து ஆனன். நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷென் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்கான். அவன் இப்போ தான் ரிட்டர்ன் வர போகிறான். நம்ம ஹீரோயின் வந்து 1 இயர் அவனை பார்க்காமையே தான் இருந்திருக்கா. ஸோ அவனுக்காக சர்ப்ரைஸாக அந்த வீடவே டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஷென் மட்டும் வராமல் அவனோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட பையனை பார்க்குறதுக்காக அம்மா அப்பாவும் சேர்ந்து வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அங்கே தன்னோட குழந்தைய பார்க்கும்போது அவனுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. நம்ம ஹீரோயினும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்டை பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போது ஷென்னோட அப்பா சொல்கிறாரு, சொல்ல வேண்டியதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போவே சொல்லலாம்ல அப்படின்ட்டு. அப்போது ஷென் சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாங் அப்படின்ற ஒரு பொண்ணு 4 வயசு பையனை கூப்பிட்டுட்டு வரா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஷென் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆக்சுவலி ஸ்கூல் டைம்லேருந்து சாங்கும் நானும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், நடுவில் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அந்த டைமில் தான் உன்னை மேரேஜ் பண்ணேன், உன்னை மேரேஜ் பண்ண ஒரு 3 மந்த்ஸ்லேயே திரும்ப நாங்கள் பேச்சப் ஆகிட்டோம், அவள் என்னோட மிஸ்ட்ரஸாக தான் இருந்தா, இது என்னோட குழந்தை தான், 4 இயர்ஸ் ஆகுது, நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை பிறந்துருச்சு, ஸோ இதுக்கப்புறமும் அவனை ஐடென்டிட்டி கொடுக்காம நான் வச்சிருக்க முடியாதுல்ல, அதனால் இதுக்கப்புறம் இவங்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வந்துட்டு எப்போலேருந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இது என்னோட குழந்தைன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, பொய் எதுவும் சொல்கிறியா அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணியிருக்க இத்தனை நாளாக, சும்மா வீட்டில் இருந்து சோறாக்கி போட்டுட்டு இருக்க, ஆனால் சாங் தான் பின்னாடி ஒரு பேக் போனாக இருந்து இவனுக்கு எல்லாமே பண்ணியிருக்கா, பிஸ்னஸ்லலாம் அவளாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, ஸோ நீ வேணாலும் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு சாங் முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்னே புரியுது. அந்த சாங்கும் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவள் டென்ஷன் ஆகிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு நீ வெளில போ, என்னோட வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னும் போது இந்த சென் எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் அடிச்சிடறான். என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங் உடனே நல்லவெல்ல நடிக்கணும்ல, இப்போது இந்த வீட்டில் வந்துட்டு லியா தான் உன்னோட ஒய்ஃபாக இருக்கா, ஒரு லீகலான ஒய்ஃப், என்னால் என்ன பண்ண முடியும், பிடிக்கலன்னா நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது அந்த ஷென் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் இருக்கணும், என்னோட குழந்தைக்கு அப்பான்ற ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல, ஸோ வேணும்னா இந்த லியா வெளில போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஃபேமிலியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அந்த ஷென் வந்துட்டு, நீ வேணா இங்கேருந்து போகலாம், பட் என் குழந்தைய நீ கூட்டிகிட்டு போக முடியாது, என் குழந்தைய என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறிச்சுக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவளுக்கு வேற வழியே தெரியல, தன்னோட குழந்தையோட அவள் இங்கே இருந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சைலண்ட் ஆகிடுறா. நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து ஷென்னோட ரூமுக்கு போகிறா, ஏதோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அந்த ஷென்னும் அந்த சாங்கும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கெரிச்சலாக இருக்குது, பட் கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அந்த சாங் வேணும்னே ஓவராக பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோயின் கத்தும்போது அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன உரிமை இருக்குது இங்கே வந்து பேசுறதுக்கு, முதல்ல இங்கேருந்து போன்னு சொன்ன உடனே ஹீரோயின் அழுதுட்டு அங்கேருந்து போகிறா. அவள் தன்னோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக. அந்த குழந்தைகிட்ட, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் இந்த மாதிரி ஃபேமிலிலலாம் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. இந்த சாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட குழந்தைய வந்து தூக்குறா. அது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ சொல்கிறா, என்னோட குழந்தைய தேவையில்லாமல் நீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாங் வந்துட்டு என்னது உன்னோட குழந்தையா, இது ஒன்றும் உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்சா. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். பட் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த சாங் சொல்கிறா, ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் திரும்ப என்னால் பேபி பெற்றுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, உங்களுக்கும் அவ்வளவா ரிலேஷன்ஷிப்
நல்லா இல்லை, அதனால உங்களுக்கு குழந்தையே இல்லை. நான் தான் ஷென் கிட்ட சொன்னேன். அதனால இது உன்னோட குழந்தை கிடையாது, இது எனக்கும் ஷென்க்கும் பிறந்த குழந்தை. ஒன்று நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணி மூலியமாக குழந்தை பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மக்கா இருந்திருக்கா அப்படின்னு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னே தெரியல. பிகாஸ் இவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் இதெல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரொம்ப ஃபூல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் அந்த குழந்தையே வேண்டாம் அப்படின்ற அளவு வெறுக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க திங்ஸ்லாம் தட்டி விடுறா. அங்கே ஷென் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவள் என்னை நல்லா ஏமாத்திருக்கா, அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்து பார்க்குறா. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷென்க்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிருந்திருக்கு. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் வந்து கம்பெனி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவனை பார்த்துக்கிறதுக்காக ஃபுல்லாக கேர் பண்ணியிருந்திருக்கா. இவன் இறந்து போகிற நிலைமையில இருக்கும்போது கூட அவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது அவளுக்கு அழகியாக வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறா. அங்கே பார்த்தா அந்த ஷென் சொல்கிறான், நீ வந்து இந்த வீட்டை விட்டு போகிற, திரும்ப ஆனால் உன்னால் வீட்டுக்குள்ளே வர முடியாது, உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து இங்கே நான் திரும்பி வர போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்தெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவளோட கம்பெனிக்கே திரும்ப போகிறா. அவள் தான் ஆக்சுவலி அங்கே சேர் பர்சன், ஆனால் அங்கே யாருக்கும் தெரியாது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் வெளியில் ஃப்ளெக்ஸ் பண்ணதே கிடையாது. அந்த கம்பெனியில் தான் இந்த ஷென்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் இருக்கு சேர் பர்சன், அதுக்கு கீழே தான் இந்த ஷென்னெல்லாம் இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கெலாம் அடையாளமே தெரியல. அவங்க லிஃப்ட்டில் போகும்போது இது சேர் பர்சனுக்குரிய லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் ஐடென்டிட்டி கார்டை காமிச்ச உடனே அவங்க பயந்துட்டு ஓ சரி சரி அப்படின்னு உள்ளே விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அசிஸ்டன்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறா. அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பக்கம் வீட்டில் காட்டுறாங்க, அந்த ஆனானை வந்துட்டு அந்த சாங் தான் பார்த்துக்கிறா. வந்து உட்காரும் போது அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க, இவ தனியாக போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, ஏதாச்சும் நம்ம ஷென்க்கு பிரச்சனை எதுவும் வந்துடாமல் இவனுக்கு வேகமாகவே பெரிய போஸ்டிங்லாம் கிடைக்கணும், இந்த கம்பெனியில் இவன் ஜென்ரல் மேனேஜர் ஆனால் நல்லா இருக்கும், ஏன்னா சேர்மேனுக்கு அடுத்த பொசிஷன் அதுதான் அப்படின்னு பேசும்போது சாங் சொல்கிறா, எனக்கு சேர்மேனோட அசிஸ்டண்ட்டை ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட பேசினா நம்மளோட ஷென்னுக்கு வந்து கண்டிப்பாக ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நான் வேணால் பேசி பார்க்கட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஷென்னோட அம்மா அப்பாவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி ஓகே வேகமாக பேசு, நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாங்மே நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் இருக்கால அவளுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ண உடனே அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறேன், இங்கே பாரு சாங் தான் கால் பண்ணுறா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் எடுத்து பேச அப்படின்னு சொல்லும்போது அவளுமே ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறா. அப்போ இந்த சாங் சொல்கிறா, ஷென்க்கு வந்து ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போது சேர்மேன் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கள, அந்த ஃபங்க்ஷனில் வச்சு இந்த மாதிரி பொசிஷன் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் ஒரு பிட்டை போடுறா. அப்போது இவளுமே அப்படியா சரி ஓகே எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க சொல்லு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. ஆக்சுவலி இந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ரெடியாரு அப்படின்னு சொல்கிறது வேற எதுக்கோ, ஆனால் இந்த பக்கம் சாங் அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் தான் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பார்ட்டியில் காட்டுறாங்க, இந்த ஷென்னோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக, இன்னைக்கு ஷென் வந்து ஜென்ரல் மேனேஜர் ஆகிட்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது, டெப்ட் எல்லாத்தையும் ஈஸியாக அடைச்சிடலாம், ஏன்னா இப்போ அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே சேர் பர்சன் வந்தா, இன்றைக்கி யாருக்கு அந்த மேனேஜர் பொசிஷன் போக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸோ இவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் உள்ள என்டர் ஆகுறா. அப்போ இந்த ஷென்க்கும் சாங்குக்கும் ஷாக் ஆகுது, இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பார்த்தா அவங்க 2 பேரும் போய் நம்ம ஹீரோயினை மறைச்சிட்டிங்கலாம், பெரிய பெரிய பர்சன்ஸ் வருது, இந்த கம்பெனிக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் தான் சேர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்கிட்ட இன்விடேஷன் இருக்குது, நான் வருவேன், இதில் உனக்கு பேச வேண்டியது ஒன்றுமே கிடையாது, உனக்கு இது தேவையே கிடையாது, உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க நீ வந்திருக்க, என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் வந்திருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது பார்த்தா அந்த ஷென் வந்துட்டு, நீ ஒன்றுமே ஒரு பெரிய ஆளாக இங்கே போர்ட்ரே பண்ணிகிட்ருக்க, பட் அந்தளவு நீ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இருந்து கிளம்பு, இல்லைனா இங்கே கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன் லெவல் என்னன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்னு உடனே இந்த சாங் சொல்கிறா. ஆக்சுவலி இன்னைக்கு ஷென் வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் ஆக போகிறான், அதுக்காக தான் அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு.
நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது கழுத்தில் ஒரு லாக்கெட் மாதிரி போட்டிருக்கா, அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து எடுத்தது. அந்த லாக்கெட் வந்து கீழே விழுது. அப்போது வேமா அந்த சாங் எடுத்துட்டு இங்கே பாரு இதனோட பேரண்ட்ஸ் போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒழுங்காக லாக்கெட்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினை தான் யாருக்குமே அடையாளம் தெரியாதுல்ல, ஸோ அவள் தான் அங்கே பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே காட்ஸ் எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த லாக்கெட் ரொம்ப பிடிக்கும். அவள் யோசித்து பார்க்குறா, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவளை பார்க்க இங்கே வந்த போது எடுத்த ஃபோட்டோ தான் அதுதான் அவள் லாக்கெட்டாக போட்டிருக்கா. பிகாஸ் அவங்க போன ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி அவங்க இறந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஞாபகார்த்தமாக அது ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷென் வந்து சொல்கிறான், உனக்கு இது அவ்வளோ முக்கியம் தானே, நீ பண்ணது தப்பு, ஸோ அதனால் கீழே முட்டி போட்டு என்னோடய ஷூஸ் எல்லாம் நீ தொடச்சி விடு, அப்போது நான் வந்து உனக்கு இந்த லாக்கெட்டை தரேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ வேறு எந்த வழியும் இல்லை. ஸோ அதனால் அவளுமே சரின்னு சொல்லி முட்டி போட்டு அவள் வந்து அங்கே அவளோட காலெல்லாம் தொடச்சி விட்டுட்டுருக்கா. அப்போ அந்த ஷென் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்களா, இவ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, எந்த ஒரு பெரிய ஆளுமே இந்த மாதிரி முட்டி போட்டு ஷூஸ்லாம் துடைக்க மாட்டாங்க, இவன் முன்னாடி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு ரொம்ப லெத்தாஜிக்காக பேசுகிறான். நம்ம ஹீரோயின் வந்து இந்த லாக்கெட் எப்படியாச்சும் நமக்கு வேணும் அப்படின்றத அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் அப்படியே அதை கீழே போட்டு உடச்சிடுறான், அதை மிதிக்கவும் செஞ்சிடுறான். ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிது. அவள் எழுந்திரிச்சு, உன இதுக்கு மேலே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல அரையிறா. அப்போ அந்த ஷென் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடும்போது அங்கே டேபிளில் இடிச்சு நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்பர்சன் வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு ஹீரோயினை தூக்கிட்டு போய் அங்கே டேபிளுக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிறாங்க. உள்ளே பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறா. ஆக்சுவலி அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வர அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்திருக்கா. பட் ஹீரோயின் அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவள் கேட்குறா, இங்கே லியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாருமே லியானா யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே சுற்றி இருக்க எல்லா பீப்புளுமே இது நமக்கு தேவையில்லை, நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணி ஷென் அப்புறம் நம்மளுக்கு எதிரியாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தெரியாத மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு தெரியுது நம்ம ஹீரோனோட திங்ஸ்லாம் இங்கே தான் கிடக்கு, ஆனால் அவளை காணோம் அப்படின்னு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிருது. ஸோ அப்போ பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, இப்போ எங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே கம்பி எண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே அங்கே இருக்க ஒரு பொண்ணு பயந்து போயிட்டு அவங்க இந்த டேபிளுக்கு பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ போய் நம்ம ஹீரோயின் எழுப்புறாங்க. அவள் மயக்கத்தில் தான் இருந்திருக்கா. அவள் எந்திரிச்ச உடனே அவள் எல்லாத்தையும் சொல்கிறா, அவங்க இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அவள் சொல்கிறா, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு. அப்போ அந்த ஷென் சொல்கிறா, என்ன பேசிகிட்டு இருக்கா, இப்போ நான் ஜென்ரல் மேனேஜர் ஆக போகிறேன், என்னை பார்த்து இங்கேருந்து வெளியில் போன்னு சொல்கிறியா அப்படின்னும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, நான் எப்போ சொன்னேன் உன்னை ஜென்ரல் மேனேஜர் ஆக போகிறேன்னு, நான் ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு சொன்னேன், பட் இதுக்காக இல்லை, நீ வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இதுக்கப்புறம் இருக்க போகிறது கிடையாது, உனக்கும் இவளுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, நான் வந்து எப்போவுமே லியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை ஜென்ரல் மேனேஜர்லாம் யாரும் இங்கே ஆக்க போகிறது கிடையாது அப்படின்ன உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அவனோட ஃபேமிலி அங்கேருந்து இழுத்துட்டும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த ஷென் வந்துட்டு ரொம்ப பயத்தில் இருக்கான். பிகாஸ் இப்போ அவனுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் அவன் இருக்கான். ஸோ அவனுக்கு நிறைய டெப்ட்டும் இருக்குது. அவனோட ஃபேமிலி எப்படி பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் அவனுக்கு இருக்குது. அப்போ அங்கே சாங் வந்துட்டு, எதுக்காகவும் நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நம்ம போய் சேர்பர்சனவே எப்படியாச்சும் மீட் பண்ணிடலாம், அவங்கக்கிட்ட நம்மளோட சுச்சுவேஷனை சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் நம்ம மீட் பண்ணலாம் அவங்கள அப்படின்னும் போது அவனுமே, நீ சொல்கிறதுலாம் சரிதான், நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை, நீ இருக்கிறனால தான் எது கரெக்டான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாங்குமே சிரிக்கிறா. இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட்டு முன்னாடி அந்த ஷென் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதில் ஏகப்பட்ட ஃப்ளாஸ் தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்கிறா, இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, பிகாஸ் இதெல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு. அங்கே இருக்க க்ளோஸ்ட் ஒன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியோட சேர் பர்சன் அப்படின்னு. வெளியில் இருக்க பர்சன்ஸ் அந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் தெரியாது நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியோட சேர் பர்சன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் ஒரு ஹோட்டல் சொன்னால அந்த சாங் அதை இன்னைக்கு ஃபுல்லாகவே புக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி அவளுக்கு எதுக்கும் மீட்டிங் இருக்குது. இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு பார்த்தா இந்த சாங்கும் அந்த ஷென்னும் சேர்ந்து அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா அங்கே வெயிட்ரஸ் பொண்ணு வர. அவள் வந்துட்டு இங்கே யாருமே இன்னைக்கு அலோட் கிடையாது, பிகாஸ் இந்த ஹோட்டலோட ஓனர் வந்துட்டு இதை ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கா அப்படின்னும் போது அந்த சாங் சொல்கிற, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சேர் பர்சனோட ஃப்ரெண்டு தான் நான், ஸோ நான் கண்டிப்பாக இங்கே உள்ளே வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா.
இவளுக்கு சேர்பர்சன் யாருன்னே தெரியாது. பட் இருந்தாலும் இங்கே வந்து இந்த மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்கா. அந்த வெயிட்டர்ஸ் பொண்ணுமே பயந்துட்டு ஒரு வேளை உண்மையாக தான் இருக்குமோ, நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் விலைக்கு வாங்க வேண்டாம், இவங்க சேர்பர்சனோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் டைனிங் ஹாலில் உட்கார வச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறா. அவள் இங்கே வரதை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகுது. நம்மளவே உள்ளே விட மாட்டோம்னு சொன்னாங்க, இவ எப்படி உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து உட்காடுறா. நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவங்க சேர்பர்சனை மீட் பண்ண வந்திருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. பட் அவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனிக்கு சேர்பர்சன் அப்படின்னு. அந்த ஷென் சொல்கிறான், இப்போ நான் சேர்பர்சனை மீட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சனால என்னோட வேலையை கெடுக்கிறதுக்காக தானே இங்கே நீ வந்திருக்க, இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ ரொம்பவே ஒஸ்டான பொண்ணு, நான் வந்து உன்னெல்லாம் எப்படி மேரேஜ் பண்ணி 5 வருஷம் இருந்தேனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா, நீ இப்போ ரெக்ரெட் பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, பழசுலாம் திரும்ப வரப்போறதே கிடையாது அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த ஷென் எந்திரிச்சு வந்துட்டு, இங்க பாரு, நான் நினைச்சேன்னா உன்னை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவேன், ஏன்னா ஒன்றை கொலை பண்ணி என்னோட கையை அழுக்காக்கிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப லெத்தாஜிக்காக தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவன் வந்துட்டு இங்கே இருக்க மிச்ச மிதியை சாப்பிட்டு போக தானே நீ வந்துருப்பா அப்படின்னு அவன் போய் சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுறா. இதெல்லாம் என் கால் தூசிக்கு பெறாது, எனக்கு பசிச்சா எனக்கு வாங்கி சாப்பிட தெரியும், நீ ஒன்றும் எனக்கு எதுவும் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிடுறா. அப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டு என்ன நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு அடிக்க வரும்போது அங்கே இருக்க வேஸை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அந்த வேஸ்ட் வந்துட்டு 70 மில்லியன் போல் நம்ம அந்த ஹோட்டலுக்கே வாங்கிட்டு வந்திருக்கா. 70 மில்லியன் கொடுத்து இங்கே சவுண்டெல்லாம் கேட்டு அங்கே காட்ஸ் அண்ட் அந்த வெயிட்ரஸ் பொண்ணுமே வந்துடுறாங்க. அந்த வெயிட்ரஸ் பொண்ணு இதுக்கு முன்னாடி சேர்பர்சன் யார் அப்படின்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழியை தூக்கி போடுறான், இந்த பொண்ணு தான் அந்த வேஸை உடைச்சிட்டா, ஸோ இவ தான் இதுக்கு காம்பன்சேட் பண்ணுவா அப்படின்னு. அந்த வெயிட்ரஸ் பொண்ணுமே ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களை யாரும் உள்ளே விட்டா, உங்களை யாரும் உள்ளே விடுறதுக்கு அலோ பண்ணா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஹோட்டலோட ஜென்ரல் மேனேஜர் வந்துடுறாரு. அவர் பார்த்தா நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி இருக்கும் போது அவ யாருன்னே தெரியாம, நீங்க என்ன இங்க பண்ணாலும் காம்பன்சேட் பண்ணாம போக முடியாது, 70 மில்லியன் இப்பவே நீங்க எடுத்து வைங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அப்படியா இப்ப நான் உடனே எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்குறா. அவளை தெரியும் சேர்பர்சன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரொம்ப பயந்துட்டு மேம் நீங்களா, சாரி நான் உங்ககிட்ட இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னது இது அப்படின்னு. அந்த சாங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை இவ தான் வந்துட்டு சேர்பர்சனா, இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஜென்ரல் மேனேஜர் வந்துட்டு இங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க, இந்த ஹோட்டலில் ஃபுல்லாக இன்றைக்கி இவங்க தானே ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க, யாரை கேட்டு உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வெயிட்டர்ஸ் பொண்ணுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் நீ ஒழுங்காகவே ஒர்க் பண்ண மாட்டேங்கிற, சொல்கிற வேலையை நீ செய்யலை, ஸோ நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஷென்னோட ஃபேமிலியையும் அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. எங்கே பார்த்தா அந்த ஷென்க்கு வந்து நிறைய டெப்ட் இருக்குது, அவன் ஆக்சுவலாக அந்த கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அவனுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. அவனுக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு ஷென் கிட்ட இப்போவே பணத்தை எடுத்து வை, இல்லைனா இந்த வீட்டவே நீ எழுதி வைக்கிற நிலமை ஆகிடும், பிகாஸ் அந்த அளவு உங்ககிட்ட டெப்ட் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் பே பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ நீ இப்படி சொல்கிற நாங்கள் கேட்டுட்டு போயிடுறோம், பட் திரும்பவுமே இதெல்லாம் செலிபிரிட்டி ஆகாது, திரும்ப வரப்பா ஒழுங்காக பணத்தை எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயினுமே ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு கிட்ட சேர்ந்து பேசிட்டே வெளியில் வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு லவ் இருந்திருக்கு, அவனோட பேர் ஃபூஜன். ஆக்சுவலி அந்த ஃபூஜன் வந்துட்டு இப்போது ஃபாரினில் ஒரு கம்பெனி வச்சு அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே ஃபூஜன் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா அப்ராட் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வரவே இல்லை. நம்ம ஹீரோயின் வந்து ஃபூஜன் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் அவன் ஃபேமிலி ரீசன்ஸ்னால தான் அப்ராட்லேருந்து திரும்பவே வர முடியல. பிகாஸ் ஆக்சுவலி அப்ராட்க்கு போன டைமில் அவங்க அப்பா இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவன் தான் பிஸ்னஸை ரன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் அவன் திரும்ப இங்கே வர முடியல. நம்ம ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இப்போ அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவளோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமே அவனுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ அவன் நிற்கிறத பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் இவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்னு தோணுது. நம்ம ஹீரோயின் ஃபூஜன் கிட்டே போன உடனே ஃபூஜன் சொல்கிறான் உன்னை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்க
போது அந்த சைட்லேருந்து அந்த ஷென் வந்துடுறான். அவன் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இருக்கும் போதே வேற ஒரு பர்சன் கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க, அதனால தான் வேகமாக என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டேன், என்னோட கஷ்டத்தை கூட நீ புரிஞ்சுக்கல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன பேசுறியோ அதை நீ பார்த்து பேசு, தேவையில்லாமல் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காது, அது ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்லி அந்த ஷென்னை அசிங்கப்படுத்தின உடனே அவனுமே அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் ஃபூஜனும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஃபூஜன் சொல்கிறான், உன் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்ற விஷயம் எல்லாமே தெரியும், நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கன்றது எனக்கு புரியுது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போன, சொல்லியிருந்தாலும் நான் உன்னை விட்டுருப்பேன், உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன், என்னை பிடிக்கல நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ ஃபோர்ஜன் சொல்கிறா, அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நாங்கள் போனதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வர முடியல, எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு, பிஸ்னஸை நான் பார்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்பா இல்லாமல், ஸோ உன்னை காண்டாக்டும் பண்ண முடியல, உன்னை மறக்கவும் இல்லை, நான் இப்போ வரைக்கும் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கேன், இப்போ கூட உன் லைஃப்பில் எனக்கு இடம் கொடுத்தா நான் உன்னை நல்ல சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து திரும்ப இன்னொரு லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்குது. அவள் அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாமல் இருக்கும் போது ஃபூஜன் சொல்கிறான், நான் வந்து உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே உன் இஷ்டப்படி தான் நடக்கும், உனக்கு பிடிச்சா என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைனா நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு அவன் பேசுகிறான். நம்ம ஹீரோயினுமே அதுக்கு சரின்னு சொல்லும் போது ஃபூஜன் சொல்கிறான், இன்னும் 2 டேஸில் நான் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ அங்கே கண்டிப்பாக நீ வரணும், உன்னை நான் இன்வைட் பண்ணுறேன் பர்சனலாக அப்படின்னும் போது அதுக்கு அவளுமே சரி அப்படின்னு சொல்லிடுறா. 2 டேஸ் லேட்டர் காட்டுறாங்க. இப்போ பார்த்தா அந்த ஃபூஜனோட கம்பெனியோட பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு இந்த ஷென் வந்துட்டு சாங் கூட சேர்ந்து வந்திருக்கா, அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து சாங் தான் ஐடியா கொடுத்துருக்கு, அந்த மாதிரி ஃபூஜன் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் வாங்கலாம், அதை நம்ம நல்லபடியாக பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவனுமே அதை நம்பிட்டு தான் அங்கே வந்திருக்கான், எப்போயாச்சும் இந்த கான்ட்ராக்ட் வச்சு உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தா இவங்க அந்த மாதிரி அந்த பார்ட்டியில் இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆகுறா. அந்த பார்ட்டிக்குள்ளே நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவன் நம்ம ஹீரோயினை தடுத்துட்டு, உடனே யார் இந்த பார்ட்டிக்குள்ளே வித்தா, இது ரொம்ப ஃபேமஸான ஃபூஜனோட பார்ட்டி, நீ வந்து அங்கே தான் வந்தேன்னு பார்த்தா இங்கேயும் வந்துட்டியா, உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்க, ஒருவேளை நீ நிறையா ஓல்டு பர்சன்லாம் செடியூஸ் பண்ணனால ஈஸியாக உனக்கு இன்விடேஷன் கிடச்சிருதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, தேவையில்லாமல் நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ எதுக்கோ வரல, இந்த பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் வந்திருக்கேன், இங்கே எதுவும் மெஸ்ஸும் க்ரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் அதை எப்படி நான் பண்ணாமல் இருப்பேன், ஏன்னா உனக்கு தகுதியே கிடையாது, என் அளவு உனக்கு தகுதி இருந்தால் இந்த மாதிரி நீ பேசலாம், ஆனால் உனக்கு அந்த மாதிரி தகுதி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நீ பேசவே கூடாது, உன்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, வேறு யாரோ தயவு வச்சு தான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்க, எனக்கு அது மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ பார்த்து பேசு, நீ பேசுறதெல்லாம் பின்னாடி உனக்கு தான் பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கா. பட் அதை கேட்காம அவன் ஹீரோயின் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா ஃபூஜன் வந்துடுறான். அவன் வந்துட்டு இங்கே என்ன சண்டை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி அவனுக்கு ஃபூஜன் யாருன்னே தெரியாது போல். ஃபூஜனை பார்த்துட்டு, நீ என்ன, நீ யார், இவளோட பாய் ஃப்ரெண்டா, அன்றைக்கி கூட நான் பார்த்தேனே, நீ வந்து இவ கூட நின்று பேசிகிட்டு இருந்த, ஸோ நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அதுதானே, அதனால தான் அவள் என்னை கழட்டி விட்டுட்டா, எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு ஹீரோ நாங்கள் தப்பாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஃபூஜன் சொல்கிறா, நீ யார்கிட்ட பேசுகிற விஷயம் எனக்கு தெரியல, இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே நான் தான் ஃபூஜன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஷாக் ஆகுது, இந்த ஃபூஜன் எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போ இதுக்கு மேலேயும் என் ஐடென்டிட்டியை உங்ககிட்ட மறைக்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது, நான் என் ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் உன் கம்பெனிக்கு சேர் பர்சன் தெரியுமா, அந்த கம்பெனி என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அந்த கம்பெனியே என்னோடது தான், நீ அதுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த, பட் இப்போ கிடையாது அப்படின்னும் போது அவனுக்கு ஷாக் ஆகுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா அங்கே நம்ம ரிப்போர்ட், ஐடென்டிட்டி கார்டு எல்லாமே காட்டுறா. ஸோ அவனுக்கு புரிஞ்சு போயிடுது, உண்மைக்கே நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனிக்கு சேர் பர்சன், அவன் தான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா வந்து காலில் விழுந்து, எங்களை மன்னிச்சிடுமா, எல்லாம் அந்த சாங்கோட பேச்சை கேட்டு இவன் ஆடிட்டான், நீ உன் லைஃப்பில் இல்லாமல் போனதுலேருந்தே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ புரிஞ்சுக்கோ சொன்னா அப்படின்னு ரொம்பவே ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்ற, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே என் கையில் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஷென் வந்துட்டு, எல்லாம் உன்னாலதான், உன் ஐடென்டிட்டியை ஏன் என்கிட்ட மறைச்ச, நீ வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஏன் என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ரொம்ப சீனாக க்ரியேட் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் வந்து, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ எப்போவுமே கிடையாது, நீ இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் எதுவுமே வேலைக்காக போகிறதே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கார்ட்ஸ்லாம்
வந்து இவனை அங்கேருந்து இழுத்துட்டும் போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த டெப்ட் கொடுத்தாங்களா அவங்களாம் வந்துட்டு இவன் இன்னும் காசு கட்டல அப்படின்னு அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக அடிப்பட்டு இப்போ அவன் ரொம்பவே முடியாத ஒரு நிலமையில தான் கிடக்கான். ஸோ அவன் அப்போ யோசித்து பார்க்குறான், ஹீரோயின் வந்து அவனுக்கு ஒரு தடவை முடியாமல் போனப்போ எவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிட்டா, அவள் இருந்தப்போ தான் லைஃப் மாதிரி இருந்துச்சு, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவன் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு இப்போவே நான் போய் அவளை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த ராத்திரியில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து அவள் வீட்டில் இருக்கும்போது அங்கே ஃபூஜன் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ வெளில வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இந்த டைம்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது அங்கே ஃபூஜன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் சொன்னதை பற்றி நீ யோசித்தியா, உன்னோட முடிவை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்று நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், பட் என்ன ஆன்சர்னு எனக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் வந்து அப்படின்னு சொல்லும்போது ஃபூஜன் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேதானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என் லைஃப்பை நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே பார்த்தா இந்த சைடில் அந்த ஷென் வந்துடுறான். அவன் இந்த மாதிரிலாம் நீ பேசாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னும் போது அங்கே ஃபூஜன் வந்துட்டு உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஷென் சொல்கிறா என்னை மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்ற போது ஹீரோயின் சொல்கிறா நான் இன்னொரு சான்ஸ் கொடுத்து ஏமாறதுக்கு தயாராக இல்லை, இப்போ என் லைஃப்பில் நீ கிடையாது, என் லைஃப்பில் இருக்கிறது எல்லாம் ஃபூஜன் மட்டும்தான், ஸோ நீ என்ன தான் என்கிட்ட சாரி கேட்டாலும் எதுவுமே நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ பார்த்தா அந்த ஷெனோட அம்மா அப்பாவுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து காலில் விழுந்து இவன் ஏதோ அந்த சாங் பொண்ணு பேசி கேட்டு ரொம்பவே கெட்டு போயிட்டாமா, இவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிறாங்க. பட் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஃபூஜன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபூஜனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.